Okay children, now we are going to learn word problem, okay, of multiplication table by using only single digit with another single digit, and concept of multiplication sums, and how to write down the statement and find out the answer. This is the method. Okay, multiplication எப்படி addition, subtraction, கூட்டல் கழித்தல் கணக்குல எப்படி word problemனா என்ன சொன்ன வகை கணக்கு, story problemனு பார்த்தோம். So questions கொடுத்திருப்பாங்க, நம்ம என்ன செய்வோம், அதை ரீட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் சில இதில் கொடுத்துருப்பாங்க, சிலரை நீங்கள் எழுதி நம்பர்ஸ் எழுதி பண்ணணும். இப்போ இதுவும் அதே தான், தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள் நமக்கு தெரியும் இல்லையா, பை ஹார்ட்டாக நமக்கு மைண்டில் இருக்குது. ஸோ த மல்டிப்ளிகேஷனா சொன்னேன் இல்லையா, அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், அடிஷனுக்கு என்ன சொல்லியிருந்தேன், டோட்டலுங்கிற வார்த்தை வரணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும் போது ரிமைண்டர், மீதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன சொன்னேன், கழித்தல். அது சப்ராக்ஷன் இன்னொரு மெத்தட் எப்படின்னா, ஒரு ரெண்டு நம்பர் கிவன் ஆகிருக்கும், ஒன்று வந்து அன்னோன் தெரியல, ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும் போதும் சப்ராக்ஷன் வரும். ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா எப்படி அந்த சம்ம இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளமில் எல்லாமே ஷஃபில் ஆகி வரும். உங்களுக்கு ஆட் இருக்கும், சப்ராக்ஷன் சம்ஸ் இருக்கும், மல்டிப்ளிகேஷன், அண்ட் தென் in your third final grade we have to see the division also, வகுத்தல் கணக்குகளும் வரும். அப்போ ஒரு கேள்வியை படித்தா அது எப்படி பெருக்கல் கணக்கு, இது எப்படி மல்டிப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ. that is, listen here children, that is cost of one product. okay, cost of one product, that may be ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, the ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பொருளோட விலை. ஓகே, that is cost of one product A, and therefore மேத்ஸில் இந்த சைனுக்கு பேர் என்ன, therefore, அதனால அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, cost of one product is equal to சும்மா வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ரூபா A. ஓகே, and therefore cost of more than one, இங்கே 6 ன்னு வச்சுக்கோங்க, 6 products, find out the answer. இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து மல்டிப்ளிகேஷன் சம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒன்றின் விலை, ஒரு பொருளோட விலை கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா, இது ஒரு பொருளோட விலை இருக்குது, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது என்னது 6, நிறையா இருக்கு இல்லையா. ஒரு பென்சிலோட விலை 5 ரூபாய், 6 பென்சில்களின் விலை என்ன அப்படின்னு இது மாதிரி கேட்டால், தட் இஸ் ஒரு சோபாவின் விலை 10,000 ரூபாய், அப்போ 5 சோபாவின் விலை என்ன, சரியா. ஒரு காஸ்ட் ஆஃப் ஒன் நோட் புக் ஈக்குவல் டு 30 ருபீஸ். காஸ்ட்னா என்னது, விலை, எவ்வளோ விலைன்னு கேட்பீங்கல்ல. அம்மா அப்பா வீட்டில் எதாவது வாங்கிட்டு வந்தால் இது எவ்வளோக்கு வாங்கினீங்க கேட்குறோம் இல்லையா. அம்மா கடைக்கு ஷாப்க்கு உங்களை அனுப்பிச்சாங்கன்னா போய் ஒரு இது வாங்கிட்டு வா, பென்சில் வாங்கிட்டு வா, எரேசர், அம்மா ஸ்கூல் கிளம்பும் போது எரேசர் இல்லை, இந்த எரேசர் வச்சுக்கோ. கடையில் போய் ஒன்று என்ன கேட்பீங்க, அண்ணா எவ்வளோண்ணா எரேசர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறோமா, 2 ரூபா 5 ரூபா. ஓகே, அதான் காஸ்ட். ஓகே, ரூபாய் அதனுடைய மதிப்பு 10 ரூபாய் 5 ரூபாய். ஓகே, அப்பா வச்சுருப்பாங்கள்ல பேக்கெட்டில் கரன்சி, அண்ட் யுவர் உண்டியல், தட் இஸ் யுவர் சேவிங் கவுண்டிங், பாட்டி தாத்தா கொடுக்குறத சேவ் பண்ணுறீங்க, தட் இஸ் காஸ்ட், ரூபாய். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட். ஓகே, இங்கே ஒரு 5 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இப்போ எப்படி வச்சுக்கலாமா, ஒரு பென்சிலோட ரேட் வச்சுக்கலாம். ஐ ஹாவ் டு ரைட் ஹியர் காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில். ஸ்கூலுக்கு போகும்போது வாங்குறீங்க இல்லையா பென்சில். ஓகே, cost of one pencil, that is rupees 5, 5 ரூபாய். ஓகே, and therefore cost of 6, இங்கே ப்ராடக்ட்ஸுங்கிறத என்ன மாற்றிக்கலாம், பென்சிலில் மாற்றிக்கலாமா. இப்போ பென்சில் கொடுத்துட்டேன் இல்லையா கொஸ்டினில். ஸோ காஸ்ட் ஆஃப் 6 பென்சில்ஸ். ஓகே, இப்போ தான் இப்போ இது மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், எப்படி எழுதுறது. ஸோ வேர்ட் ப்ராப்ளமில் நீங்கள் எழுதணும், காஸ்ட் ஆஃப் ஒன் பென்சில் equal to
rupees 5 and therefore okay cost of எத்தனை பென்சிலுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் 6 பென்சிலுக்கு கண்டுபிடிக்கணும் 6 பென்சில் வாங்குறீங்க so 6 pencils equal to இது போட்டுட்டு இப்போதான் நீங்கள் என்ன செய்யணும் 5 into 6 இந்த டேர்ம் எழுதணும் ஓகேவா ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆன் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது ஒரு பொருளோட விலையோ இல்லை ஒன்றின் மதிப்போ கொடுத்து நிறைய கண்டுபிடிக்க சொன்னால் டு ஃபைண்ட் அவுட் மெனி நம்பர்ஸ் தட் calculus is it should be multiplication okay so cost of 6 pencils suppose 5 into 6 5ங்கிறது இங்கே இருக்குது கொடுத்துருக்க காஸ்ட்டு find out the number வந்து 6 so 5 into 6 எவ்வளோ 30 so இதுக்கு என்ன 5 டேபிள் சொல்லி பார்க்கணும் எது வரைக்கும் சொல்லி பார்க்கணும் 6 நம்பர் வரைக்கும் சொல்லணும் 0 5s are 0 1 5s are 5 2 5s are 10 3 5s are 15 4 5s are 20 5 5s are 25 and 6 5s are that's the answer 30 so cost of 6 pencils rupees 30 இதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் வந்து that is ஈஸியாக கொடுக்குற single digit with single digit table and how to find out the sum and calculus okay